எந்த ஊர் நீங்க? ராசிபுரம். ராசிபுரம். ராசிபுரம்னா இந்த நாமக்கல் பக்கத்துல இருக்க ராசிபுரம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம். குருசாமி பாளையம். லோகநாதனா? லோகநாதன். 60 வயசு. எத்தனை வருஷமா நீங்க வந்து மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தீங்க? சர்க்கரைக்கு, பிபிக்கெல்லாம் 5-6 வருஷமா எடுத்துட்டு இருந்திருக்கிறீங்க. சரி, இங்க வந்து போன 24/12, அதாவது ஒரு 6 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கிறீங்க. அப்ப வரும்போது பேச்சு இல்ல. பேச்சு இல்லைங்கிறதுக்காக வரல. ஏன் பேச்சு இல்லாம போச்சு? டாக்டர் கட்டி ஆபரேஷன் பண்ணலாம். அவர் டாக்டர் சொன்னதால பேச்சு இல்லாம போயிடுச்சா? பேச்சு இல்லாதனால டாக்டர் போனேன். அப்படி சொல்லுங்க. அவர் வந்து ஆபரேஷன் பண்ண சொன்னாரு. சரி. அவர்கிட்ட வந்துட்டு இருக்கிறவங்க எங்க மாமா ஆபரேஷன்லாம் வேண்டாம், அவர்கிட்ட போய் பார்க்கலாம் அப்படி கூப்பிட்டு இருந்தாரு. ஒரு 3 வாரம் வந்துட்டு போனேன். வந்துட்டு போன பிற்பாடு கொஞ்சம் மறுநாள் நல்ல வலி, காய்ச்சல், முதுகு வலி எல்லாம் இருக்கு. வந்துட்டு போனது எத்தனை நாள்ல? அடுத்த நாள் காய்ச்சல் வந்துருச்சு, தலைவலி வந்துருச்சு. தலைவலி அவரை போன காலில் வைக்க சொல்லுங்க. போன காலில் வச்சாரு. ஒன்னும் சாப்பிடாம கம்மன் படுத்துக்கான்னு சொல்லியாச்சு. அமைதியா படுத்துவங்க. சரியாயிடும் சொன்னாங்க. சரி, அதே மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவு நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி. இந்த கட்டியும் பார்த்தா குறைஞ்ச மாதிரி தெரியுது. குறைஞ்ச மாதிரி தெரியுது. 10 வருஷமா இருந்த கட்டியாது. இது 20 வருஷமா இருக்குது. அப்படியா? ஆனா போன வாரம் தான் திடீர்னு பேச்சு இல்லாம போயிடுச்சு. பேச்சு இல்லாம போய் 1 மாசம் ஆகுது. 1 மாசம் ஆச்சா? ஓ, சரி சரி சரி. என்ன தோணுது உங்க வீட்டுக்காரமாவே? இது என்ன தோணுது இப்படி நல்லா ஆனதுனால? உங்க உடம்புனோட புண்ணியம். உங்க உடம்ப ரொம்ப காலம் மருந்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னு இன்னும் சீக்கிரம் நல்லா இருக்காது. ஏதோ கொஞ்ச காலம் மருந்து சாப்பிட்டா சீக்கிரம் நல்லா ஆகி போச்சு. காய்ச்சல் வந்ததுமே வைத்தியத்துக்கு பின்னாடி காய்ச்சல் வந்திருக்குது பாத்தீங்களா? அந்த காய்ச்சல் வந்தது, அந்த காய்ச்சலுக்கு மரியாதை கொடுத்து ஒன்னும் சாப்பிடாம கமெண்ட் படுத்தாரு பாத்தீங்களா? அந்த நேரத்துலதான் நல்லா இருக்கு. கவனிச்சீங்களா? அப்ப யாரு புண்ணியம்? உடம்போட புண்ணியம். நீங்க பண்ணுன அமைதியினுடைய புண்ணியம். சரியா? ஆமா. இந்த உண்மை மத்தவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு தான் படம் பிடிச்சிட்டு இருக்கிறோம். விளம்பரப்படுத்துறதுக்கு இல்ல, வியாபாரம் பண்றதுக்கு இல்ல. இந்த உண்மையை உறக்க சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு. ஆமா. வெட்டி பாக்குறது, அறுத்து பாக்குறது, தோண்டி எடுக்கிறது வைத்தியம் அல்ல. நம்ம உடம்பு என்ன சொல்லுதுன்னு கேட்கணும். அதை கவனிச்சாலே அதை விட வைத்தியம் ஒண்ணுமே இல்ல உலகத்துல அப்படிங்கறத சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதுக்காகத்தான் பதிவு. ஆமா, நல்ல விஷயம். இல்லைன்னா இது வந்து இந்த கட்டிய வந்து கேன்சர் வரைக்கும் பேர் வச்சிருவாங்க. அப்படி ஒரு பேர் வைக்க கூடாது. எந்த ஒரு விஷயமும் கழிவு தேக்கம், நோய், கழிவு நீங்கினா நோய் போச்சு, அவ்வளவுதான். அதுக்கான அவகாசம் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். அப்படி ட்ரீட்மெண்ட் வேணும்னா லேசான ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண? தொட்டு பார்த்ததோட சரி. 1 நிமிஷத்துல உங்களுக்கு வைத்தியம் பண்ணது. மறுநாளே காய்ச்சல் வந்திருக்கு. காய்ச்சல்ங்கிறது நோய் அல்ல, நோயை அழிக்க வந்த சக்தி அப்படிங்கிறது நமக்கு தெரியுதா? ஆமா. அதுக்காக தான் இப்ப உங்களை படம் முடிச்சிருக்கு. நல்லது. எந்த மருந்து இப்ப சாப்பிடுறது இல்ல. ஆமா, ரைட். உங்க பர்மிஷனோட எல்லாருக்கும் யார் கேட்டாலும் போட்டு காமிக்கிறதுக்காக இந்த ரெக்கார்டு. ஓகே சார். ஆமா, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த உண்மையை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தணும்ல, அதுக்காக. செல் நம்பர் சொல்லியிருக்கிறீங்களா? சொல்லியிருக்கேன்.